ஹலோ மக்களே, வெல்கம் பேக் டு அவர் சேனல். நான் தான் உங்க மேக்ஸ் மதன். இந்த வீடியோல நம்ம என்ன பார்க்க போறோம்னு பாத்தீங்கன்னா ரொம்பவே சிம்பிளான டாபிக், ஸ்கொயர் ரூட், வர்க்க மூலம் அப்படின்ற டாபிக் வந்து நம்ம பார்க்க போறோம். ரொம்பவே சிம்பிள். இதுக்கு பேஸ் வந்து பாத்தீங்கன்னா 1ல இருந்து 9ஓட ஸ்கொயர் வேல்யூ வரைக்கும் நமக்கு மதிப்பு தெரிஞ்சாலே போதும், நம்ம ஈஸியா சால்வ் பண்ணிடலாம். வாங்க டைரக்டா சால்வ் பண்ணலாம். எப்படி ஈஸியா சால்வ் பண்ணலாம் அப்படின்றத பார்ப்போங்களே. ரொம்ப சிம்பிள். நமக்கு ஸ்கொயர் ரூட் அப்படின்னு கேட்டாங்கனாலே நான் ஒரு செட் நம்பர் கொடுத்துருக்கேன், 144ன்ற நம்பர் எடுத்திருக்கேன். என்ன பண்ணுன்னா கடைசியில இருந்து 2 நம்பரை பிரிச்சிடணும். ஓகேங்களா, நல்லா நோட் பண்ணுங்க. ஸ்கொயர் ரூட்னு கேட்டாங்கன்னா கொடுத்துருக்க நம்பர்ல கடைசியில இருந்து 2 நம்பரை பிரிக்கணும். பிரிச்சுட்டு கடைசி நம்பரை பார்க்கணும். கடைசி நம்பர் என்னன்னு முடிஞ்சிருக்கு? 4ன்னு முடிஞ்சிருக்கு. எதெல்லாம் ஸ்கொயர் பண்றப்போ 4ன்னு முடிஞ்சிருக்குன்னு பாருங்களேன். 2 ஸ்கொயர் பண்றப்போ 4ன்னு முடிஞ்சிருக்கு, 8 ஸ்கொயர் பண்றப்போ 4 முடிஞ்சிருக்கு. ஸோ அந்த 2 நம்பர் எழுதிடுறேன். 2, 8 அப்படின்ற 2 நம்பர் முடிஞ்சிருக்கு. கரெக்டுங்களா? பேலன்ஸ் இருக்க நம்பரை பார்க்கணும். பேலன்ஸ் இருக்க நம்பருங்கிறது 1. ஆக்சுவலி இதை விட கம்மியாவோ அல்லது இதுக்கு ஈக்குவலா இருக்க ஸ்கொயர் நம்பர் அப்படின்றது 1 தான். கரெக்டுங்களா? இதை விட கம்மியாவோ அது இல்லாத இதுக்கு ஈக்குவலா இருக்க ஸ்கொயர் நம்பர் 1 தான். எதை ஸ்கொயர் பண்றப்போ 1 கிடைக்குது? 1 ஸ்கொயர் பண்றப்போ தான் 1 கிடைக்குது. ஸோ இந்த ஸ்கொயரோட வேல்யூ தூக்கி கொண்டு நீங்க போட்டுறேன். ஓகே ஐயா, நமக்கு 2 நம்பர் இருக்கு, இதுல எப்படி நம்ம கண்டுபிடிக்கிறது அப்படின்றது அடுத்த டாஸ்கா இருந்திருக்கும். கரெக்டுங்களா? எப்பயுமே வந்து ஒரு சீரீஸ்ல மிட் வேல்யூ அப்படின்றது பாத்தீங்கன்னா 5ல முடியறதா மிட் வேல்யூவா இருக்கும். அதாவது நமக்கு 11ல இருந்து 20 வரைக்கும் இருக்கு நம்பரோட மிட் வேல்யூ பாத்தீங்கன்னா 15. ஓகேங்களா? இதே 9 நம்பருக்கு பாருங்களேன், சென்டர்ல வர நம்பர் வந்து 5, மேல 4 நம்பர், கீழே மேல 4 நம்பர் இருக்கும், கீழே 4 நம்பர் இருக்கும். ஸோ எப்பயுமே ஒரு நடு வேல்யூவை வச்சு நான் வந்து ஃபைனல் பண்றேன். அதாவது சிம்பிளா 5ஓட ஸ்கொயரை வச்சு நான் ஃபைனல் பண்ணிக்கிறேன். 15ஓட ஸ்கொயர் வேல்யூ கண்டுபிடிக்கணும். ரொம்பவே அருமையான ட்ரிக்கா இருக்கும். 5ஓட ஸ்கொயர் வேல்யூ கேட்டாங்கன்னா தனியா 5 மட்டும் பிரிச்சிருங்க. 5ஓட ஸ்கொயர் வேல்யூ கேட்டாங்கன்னா மட்டும் 5 ஸ்கொயர் பண்ணா 25. 1க்கு அப்புறம் என்ன நம்பர் வரும்? 1க்கு அப்புறம் நெக்ஸ்ட் வரப்போற நம்பர் 2. அந்த 2 நம்பரையும் மல்டிப்ளை பண்ணிருங்க. அதாவது 2 கன்சிக்யூட்டிவ் நம்பரை, அடுத்தடுத்த நம்பரை மல்டிப்ளை பண்ணிருங்க. 1க்கு அப்புறம் 2, 2 நம்பரையும் மல்டிப்ளை பண்ணா 225. அப்போ 15ஓட ஸ்கொயர் வேல்யூ பாத்தீங்கன்னா 225 இருக்கு. இந்த 15ஓட ஸ்கொயர் வேல்யூ விட, அதாவது 225 விட நம்ம நம்பர் பெருசா சின்னதான்னு பாருங்க. 205 விட 144ன்றது சின்ன நம்பர். சோ சின்ன நம்பரா இருந்தா சிறியவர் தான் ஆன்சரா வருவாரு. அப்போ சின்னவர் யாரு? 12. இதே இங்க 225 விட இங்க அதிகமா இருந்துச்சுன்னா பெரியவர் ஆன்சர் வருவாரு. ஓகேங்களா? இது ரொம்பவே சிம்பிள். இது நீங்களா சால்வ் பண்ணிருப்பீங்க. ஏன்னா 12ஓட ஸ்கொயர் வேல்யூ தான் நமக்கு 144 தெரியும். இருந்தாலும் ஒரு சின்ன எக்ஸாம்பிளை வச்சு போகணுமே, அப்பதான் உங்களுக்கு கிளியரா புரியும் அப்படின்றதுக்காக நான் சின்ன எக்ஸாம்பிள் வச்சு போயிருக்கேன். அதே போல கீழே பாருங்க 225 அப்படின்றத கொடுத்துருக்கேன். கடைசியில இருந்து 2 நம்பரை பிரிக்கணும். கடைசி நம்பரை பார்த்தா 5. எந்த நம்பரை ஸ்கொயர் பண்றப்போ 5 முடிஞ்சிருக்கு? 5 ஸ்கொயர் பண்றப்போ மட்டும்தான் 5 முடிஞ்சிருக்கு. ஸோ டைரக்டா ஒரே ஒரு நம்பர் தான் கிடைக்கும். 5 வச்சு ஸ்கொயர் நம்பர் கொடுத்துருந்தாங்கன்னா ரூட்டுக்குள்ள 5. பேலன்ஸ் இருக்க நம்பரை பாக்குறேன். பேலன்ஸ் வந்து 2 இருக்கு. நமக்கு 2 அப்படின்றது ஸ்கொயர் நம்பரா? 1, 4, 9, 16, 25, 36, 49, 64, 181 அப்படின்ற நம்பர் தான் நமக்கு ஸ்கொயர் நம்பர். அப்ப 2ன்றது ஸ்கொயர் நம்பர் இல்ல. அதை விட கம்மியா இருக்க ஸ்கொயர் நம்பர் என்ன? 1. 1 அப்படின்றது எதோட ஸ்கொயர் வேல்யூ? 1ஓட ஸ்கொயர் வேல்யூ தான் 1. ஸோ இந்த ஸ்கொயர்ல இருக்க நம்பரை மட்டும் தூக்கி போட்டுறேன். அப்போ 15ஓட ஸ்கொயர் வேல்யூ தான் √225. அதாவது √225ஓட வேல்யூ பாத்தீங்கன்னா 15 அப்படின்னு கிடைச்சிருக்கு. என்ன ப்ரொசீஜரு? கடைசியில இருந்து 2 நம்பரை பிரிக்கணும், கடைசி நம்பரை பார்க்கணும். கடைசி நம்பரை பார்க்கணும். எந்த நம்பர்ல முடிஞ்சிருக்குன்னு பாருங்க. 5ல முடிஞ்சிருக்கு. அது எதை ஸ்கொயர் பண்ணா முடிஞ்சிருக்கு? 5 ஸ்கொயர் பண்ணா முடிஞ்சிருக்கு. ஸோ அந்த 5 எழுதியிருக்கேன். எந்த பவர்ல இருக்க 2ல இருக்க நம்பர் மட்டும் தான் எழுதியிருக்கேன். ஸோ அந்த 5 தான் எழுதியிருக்கேன். பேலன்ஸ் இருக்க நம்பர் 2. 2 விட கம்மியா இருக்க ஸ்கொயர் நம்பர் பாத்தீங்கன்னா 1. 1 ஸ்கொயர் பண்ணாதான் நமக்கு 1 அப்படின்றது கிடைக்கும். இதே போல நான் அடுத்து போறேனே. அடுத்து என்ன கொஸ்டின் கொடுத்துருக்காங்கன்றத பார்க்கனே. அடுத்து பாத்தீங்கன்னா ரொம்பவே சிம்பிள். அடுத்து பாத்தீங்கன்னா இந்த கேள்வி இருக்கு. கரெக்டுங்களா? அடுத்ததுல 2 கொஸ்டின். 529 அப்படின்ற நம்பரை பிரிக்கிறேன். என்ன பண்ணும்? கடைசியில இருந்து 2 நம்பரை பிரிக்கணும். பிரிச்சாச்சு சார். என்ன சார் பண்றது? எடுத்து 9 லாஸ்ட் நம்பரை தான் பார்க்கணும். 9 எதெல்லாம் ஸ்கொயர் பண்றப்போ 9 முடிஞ்சிருக்கு பாருங்க. 9, 9. அதாவது 3 ஸ்கொயர் பண்றப்போ 9 முடிஞ்சிருக்கு, 7 ஸ்கொயர் பண்றப்போ 9 முடிஞ்சிருக்கு. கரெக்டுங்களா? இதுதான் நம்மளோட முதல் ஸ்டெப்பு. அப்ப இவங்களோட வேலை கட்டு. ஓகேங்களா? இவங்களோட வேலை வந்து கட் ஆயிடுச்சு. பேலன்ஸ் இருக்க நம்பர் என்ன? 5. 5ன்றது நமக்கு ஸ்கொயர் நம்பரா இல்ல. 1, 4, 9, 16, 25 தான் போகுது. அப்ப 4க்கு இடையில 4 விட நெக்ஸ்ட் போறப்போ 9 தான் ஸ்கொயர் நம்பரா இருக்கு. 5ன்ற ஸ்கொயர் நம்பர் இல்ல. அப்ப இதை விட கம்மியா இருக்க ஸ்கொயர் நம்பர் என்ன? 4.
4 அப்படின்றது எதோட ஸ்கொயர் வேல்யூ? 2ஓட ஸ்கொயர் வேல்யூ தான் 4. ஸோ இந்த 2 இங்க வந்து போட்டுறேன். அப்போ நமக்கு 2 நம்பர் சிக்கியிருக்காப்ல 23, 27. இது எப்படி சார் ஃபைனல் பண்றது? இன்பிட்வீன் இருக்க ஆள் யாரு? 25. 25ஓட ஸ்கொயர் வேல்யூ பாத்தீங்கன்னா 625. இந்த 625 விட நல்லா நோட் பண்ணுங்க, 625 விட 529 பெருசா சிறுசா? 625 விட 529ங்கிறது சின்ன நம்பர், கரெக்டுங்களா? நம்ம இந்த 625 காட்டிலும் இந்த 529 அப்படின்றது சின்ன நம்பர். ஸோ சின்னவர் தான் நம்மளோட ரூட்டா இருப்பாரு. அப்ப 529ஓட ரூட் வேல்யூ பாத்தீங்கன்னா 23. இதே போல இந்த கீழே இருக்க கொஸ்டினுக்கு பார்ப்போமே. கீழே இருக்க கொஸ்டினுக்கு என்ன எடுத்துக்குவோம்? வேற ஏதாவது கலர் இருக்கான்னு பாத்துக்கிறேன், ஒரே நிமிஷம். சரி, ஒரு ப்ளூ கலர்ல போவோம். கீழே ரூட் ஆஃப் 1369 கொடுத்துருக்காங்க. என்ன பண்ணணும்? கடைசியில இருந்து பிரிக்கணும். 2 நம்பரை பிரிச்சாச்சு, கடைசி நம்பரை பார்க்கணும். 9 எதெல்லாம் ஸ்கொயர் பண்றப்போ 9? 3 ஸ்கொயர் பண்றப்போ 9, 7 ஸ்கொயர் பண்றப்போ 9. ஸோ 3, 7. இங்க பேலன்ஸ் இருக்கு நம்பரை பார்க்கணும். இப்போ 69ஓட வேலை முடிஞ்சு போச்சு, விட்டுறேன். பேலன்ஸ் இருக்கு நம்பர் 13, 13 இருக்கு. 13ன்றது நமக்கு ஸ்கொயர் நம்பர் கிடையாது. 16 தான் நமக்கு ஸ்கொயர் நம்பர். அதுக்கு முன்னாடி பாத்தீங்கன்னா 9 தான் இருக்கு. அப்ப அதை விட கம்மியா இருக்க நம்பர் பாத்தீங்கன்னா 9. 9ங்கிறது எதை ஸ்கொயர் பண்றப்போ நமக்கு 9 கிடைக்கும்? 3 ஸ்கொயர் பண்றப்போ தான் 9 கிடைக்கும். ஸோ இந்த 3 கொண்டு வந்து இங்க 2 நம்பர்ல போட்டு விட்டுறேன். போட்டு விட்டாச்சுங்களா? இப்ப 33, 37 2 நம்பர் இருக்கு. இதை ஃபைனல் பண்ணணும்னா என்ன பண்ணும்? 35ஓட ஸ்கொயர் வேல்யூ எடுத்துக்கணும். இங்க பாருங்க, 23, 27ல 25 எடுத்திருக்கேன், 33, 37ல 35 எடுத்திருக்கேன். 35ஓட ஸ்கொயர் வேல்யூ பாத்தீங்கன்னா 1225, 1225 கிடைச்சிருக்கு. இந்த 1225 விட நம்ம 1369ங்கிறது பெருசா சின்னதா? இந்த 1225 விட 1369ங்கிறது பெருசு. ஸோ பெருசா இருந்துச்சுன்னா பெரியவர் ஆன்சரா வருவாரு. அப்ப நமக்கான ஆன்சர் அப்படின்றது 37. ஓகேங்களா? 37 புரியுதுங்களா? சின்னவரை வச்சு பார்த்தோம், இப்ப பெரியவரை வச்சு பார்த்திருக்கோம். ஓகேங்களா? 1225 சாரி 1225 விட 1369ங்கிறது பெருசு. ஸோ பெரிய நம்பர் நமக்கான ஆன்சர். ஓகேங்களா? இதே போல அடுத்து போவோங்க. இதே போல அடுத்து போவோமே. அடுத்து பாத்தீங்கன்னா ஒரு 2 நம்பர் இருக்கு. ரூட் ஆஃப் 1849 அப்படின்ற நம்பருக்கு ஃபர்ஸ்ட் ரூட் கண்டுபிடிக்கிறேன். என்ன ப்ரொசீஜர்? கடைசியில இருந்து 2 பிரிக்கணும், கடைசியால பிரிக்கணும், கடைசியால பார்க்கணும். கடைசியால வந்து 9 எதெல்லாம் ஸ்கொயர் பண்றப்போ 9 முடியுது? 3 ஸ்கொயர் பண்றப்போ 9 முடியுது, 7 ஸ்கொயர் பண்றப்போ 9 முடியுது. அப்போ இந்த 2 பேத்தோட வேலை முடிஞ்சு பேலன்ஸ் இருக்கால பாக்குறேன். 18 அப்படின்றது நமக்கு ஸ்கொயர் நம்பர் கிடையாது. அப்ப 18 விட கம்மியா இருக்க ஸ்கொயர் நம்பர் என்ன? 16. 16ங்கிறது எதை ஸ்கொயர் பண்ணா கிடைக்கும்? 4 ஸ்கொயர் பண்ணா கிடைக்கும், கரெக்டுங்களா? 4 ஸ்கொயர் பண்ணா 16 கிடைக்கும். இந்த 4 கொண்டு வந்து அப்படியே இங்க எழுதிடுறீங்க. 43, 47 இருக்கு. அப்ப இன்பிட்வீன் ஆள் யாரு? 45 தான் இன்பிட்வீன் ஆளு. 45ஓட ஸ்கொயர் வேல்யூ என்ன? 20, 25. இந்த 20, 25 விட நம்மளோட 18, 49ங்கிறது பெரிய ஆளா சின்ன ஆளா? இதை கம்பேர் பண்ணணுங்க. 20, 25ல இருந்து இது பெருசா சின்னதான்னு பார்க்கணும். இது வந்து அப்ப 18, 49 தான் இருக்கு, சின்ன நம்பர். சோ இவரு ஆன்சரா வருவாரு. 43 அப்படின்றது ஆன்சரா வரும். புரியுதுங்களா? 20, 25 2025 விட 1849ங்கிறது சின்ன நம்பர், அதனால சின்னவர் ஆன்சரா வருவாரு. இதே நமக்கு 20, 25 விட பெரிய நம்பரா இருந்துச்சுன்னா பெரியவர் ஆன்சரா வருவாரு. அதே போல கீழே இருக்க நம்பர் பாருங்களேன், 2809 கொடுத்துருக்காங்க. இதோட ரூட் வேல்யூ கண்டுபிடிக்க சொல்றாங்க. கடைசியில இருந்து 2 பிரிக்கணும். 9 அப்படின்னா 3, 7 வரணும். 28 அப்படின்றப்போ இதை விட கம்மியா இருக்க நம்பரு 25 தான் கம்மியா இருக்கும். 25ங்கிறது 5ஓட ஸ்கொயர் வேல்யூ, கரெக்டுங்களா? அப்ப 53 இல்ல 57. இன்பிட்வீன் யாரு? 55. 55ஓட ஸ்கொயர் வேல்யூ என்ன? 30, 25. இந்த 30, 25 விட 2809ங்கிறது சின்ன நம்பர். தலைவர் தானே சின்னவர். 2809ங்கிறது சின்னவர். அப்ப 53ன்றது இந்த நம்பரோட ரூட் வேல்யூவா இருக்கும். அப்ப 2809ஓட ரூட் வேல்யூ கேட்டாங்கன்னா 53. ஏன் சார் இந்த ஸ்கொயர் ரூட் வந்து நமக்கு தேவை அப்படின்னு கேட்டீங்கன்னா, நமக்கு ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் அப்படின்றது கேட்பாங்க. எந்த டாபிக்ல? காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்ட்ல. வட்டி விகிதம் என்னன்னு கேட்பாங்க, கூட்டு வட்டியில. அந்த டாபிக்கு ஸ்கொயர் ரூட்டும் கியூப் ரூட்டும் தெரிஞ்சா போதும், அழகா முடிச்சிடலாங்க. அதை ஒவ்வொரு வீடியோஸ்லயும் நீங்க பாத்துக்கிட்டே வருவீங்க. பாக்குறீங்களா? இதை நீங்க பிராக்டிஸ் பண்ண ஆரம்பிச்சிட்டீங்கன்னா இதோட எஃபெக்ட் வந்து நிறைய இடத்துல ரிஃப்ளெக்ட் ஆகும். நம்மளோட
சிம்பிளிஃபிகேஷன் அப்படின்ற டாபிக்ல பாத்தீங்கன்னா சிம்பிளிஃபிகேஷன்லயும் ஸ்கொயர் ரூட் கியூப் ரூட் அப்படின்ற டாபிக் இருக்கு. அதுக்கெல்லாம் இது ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும். அதனாலதான் நம்ம இந்த டாபிக்கை வந்து நல்ல மெனக்கெட்டு கத்துக்கணும் அப்படின்றதுக்காக கத்துக்கிட்டு இருக்கோம். இதே போல அடுத்த பேஜ்ல பாத்தீங்கன்னா 3844 அப்படின்ற நம்பர் இருக்கு. கரெக்டுங்களா? இதோட ரூட் வேல்யூ கண்டுபிடிக்கணும். டக்குன்னு பண்ணுவாங்களா? 2 பிரிக்கணும். கடைசி நம்பர் 4. எதெல்லாம் 4ன்னு கிடைக்கும்? 2 ஸ்கொயர் பண்ணா 4, 8 ஸ்கொயர் பண்ணா 4ன்னு முடியும். பேலன்ஸ் இருக்கு நம்பர் 38. 38ங்கிறது ஸ்கொயர் நம்பர் இல்ல, அப்ப அதை விட கம்மியா இருக்காது 36. 36ன்றது யாரோட ஸ்கொயரு? 6ஓட ஸ்கொயர் தான் 36. ஸோ இந்த 6 அப்படி கொண்டு வந்து போட்டுறேன். அப்போ நமக்கு இன்பிட்வீன்ல யாரு வருவா? 62 68 கடையில 65 வருவாப்ல. 65ஓட ஸ்கொயர் வேல்யூ பாத்தீங்கன்னா 42 25 அப்படின்றது கிடைக்கும். கரெக்டுங்களா? 42 25. இந்த 42 25 விட 38 44 அப்படின்றது சின்ன ஆளு. அதனால நமக்கு சின்னவர் ஆன்சரா வருவாரு. 62ன்றதா 38 44ஓட ரூட் வேல்யூ. அதே போல கீழே இருக்க நம்பரை டக்குன்னு சால்வ் பண்ணுவாங்க. கடைசியில இருந்து 2 பிரிக்கணும். 9 அப்படின்னா 3 7. 53ன்னு கொடுத்துருக்காங்க. 53 அப்படின்றது ஸ்கொயர் நம்பரா? இல்ல. 53 விட ஸ்கொயர் கம்மியா இருக்க ஸ்கொயர் என்ன? 49. 49ங்கிறது எதோட ஸ்கொயர் வேல்யூ? 7ஓட ஸ்கொயர் வேல்யூ. அப்ப 7 7. 73 77. எப்படி பிக்ஸ் பண்றது? 75 எடுத்துதான் பிக்ஸ் பண்ணணும். அப்போ 75ஓட ஸ்கொயர் வேல்யூ என்ன? 56 25. 5 என்ன சொல்லியிருந்தோம்? 5 மட்டும் தனியா பிரிக்கணும். நமக்கு என்ன நம்பர் கொடுத்துருக்காங்களோ அதுக்கு அடுத்த நம்பரை மல்டிப்ளை பண்ணி சேர்த்துக்கணும். 56 25 விட 53 29ன்றது பெரியவரா சின்னவரா? சின்னவரு. 53 29 அப்படின்றது 56 25 விட சின்னவரு. சோ நமக்கு சின்னவர் தான் ஆன்சர். 73 அப்படின்றதான் இந்த கேள்விக்கான ஆன்சர். இதே போல அடுத்து பார்ப்போங்களேன். அதாவது இதே போல அடுத்த ரூட் வேல்யூ பாத்தீங்கன்னா 62 41 கொடுத்துருக்காங்க. பிரிப்போமே. 2 பிரிப்போம். எதெல்லாம் ஸ்கொயர் பண்றப்போ 1 கிடைக்கும்? 1 ஸ்கொயர் பண்றப்போ 1 கிடைக்கும். 9 ஸ்கொயர் பண்றப்போ 1ன்னு கிடைக்கும். அப்போ 1 9ன்னு எழுதிக்கிறேன். பேலன்ஸ் இருக்கிறது 62 இருக்காப்ல. 62 அப்படின்றது ஸ்கொயர் வேல்யூ இல்ல, அதை விட கம்மியா இருக்கா யாரு? 49. 49ங்கிறது எதோட ஸ்கொயர் வேல்யூ? 7ஓட ஸ்கொயர் வேல்யூ தான் 49. ஸோ அந்த 7 கொண்டு வந்து எழுதிடுறேன். அப்ப இன்பிட்வீன் யார் வர போறா? 75 வர போறாங்க. 75ஓட ஸ்கொயர் வேல்யூ என்ன? 56 25ன்னு பார்த்தோம். கரெக்டுங்களா? நல்லா நோட் பண்ணுங்க. இந்த 56 25 விட 62 41ங்கிறது பெருசா சிறுசா? நீங்களே சொல்லுங்க. 56 25 விட 62 41 அப்படின்றது பெருசு. அப்ப நமக்கான ஆன்சர் அப்படின்றது பெரியவர் வருவாரு. புரியுதுங்களா டிஃபரன்ஸ்? 56 25 தான் நமக்கு சென்டர். அவரை விட கம்மியா இருந்தாங்கன்னா சின்னவர் ஆன்சர் வருவாரு. 5600 விட கம்மியா இருந்துச்சுன்னா சின்னவர் ஆன்சர் வருவாரு. 5600 விட அதிகமா போச்சுன்னா பெரியவர் ஆன்சர் வருவார். அவ்வளவுதான். சிம்பிளா நோட் பண்ணி வச்சுக்கோங்க. நமக்கு கொடுத்திருக்க நம்பர் வந்து 56 25 விட கம்மியா இருந்துச்சுன்னா சின்னவர் ஆன்சரு. இதே 56 25 விட பெருசா இருந்துச்சுன்னா பெரியவர் ஆன்சரா வருவாரு. அதே போல கீழே இருக்க நம்பர் சால்வ் பண்ணலாங்களே. 2 பிரிக்கணும். கடைசி நம்பர் 9. 3 மல்டிப்ளை பண்ண 3 ஸ்கொயரோட வேல்யூ 9, 7 ஸ்கொயரோட வேல்யூ 9. பேலன்ஸ் இருக்காது 151. சார் இவ்வளவு நேரம் நம்ம 2 டிஜிட் தான் பார்த்துட்டு இருந்தோம். இப்ப பேலன்ஸ் 3 டிஜிட் இருக்கே சார், என்ன சார் பண்றது? 151 விட கம்மியா இருக்க ஸ்கொயர் நம்பர் எடுத்துட்டு போயிட்டே இருக்க வேண்டியதான். 151 விட கம்மியா இருக்க ஸ்கொயர் நம்பர் என்ன? 144. 144ங்கிறது எதோட ஸ்கொயர் வேல்யூ? 12ஓட ஸ்கொயர் வேல்யூ. அப்படியே கொண்டு வந்து அந்த 12 போட்டுறேன். அப்ப இன்பிட்வீன் ஆள் யாரு? 125. அப்ப 12ஐயும் 13ஐயும் மல்டிப்ளை பண்ணுங்க. 6 5 1 156 25 அப்படின்னு கிடைக்கும். கரெக்டுங்களா? 156 25 அப்படின்றதான் 125ஓட ஸ்கொயர் வேல்யூ. இந்த 156 25 விட 151 29ங்கிறது பெரிய நம்பரா சின்ன நம்பரா? சின்ன நம்பர். ஏன்னா 156 விட கம்மியா இருக்கு. அப்போ சின்னவரு ஆன்சரா வருவாரு. எவ்வளோ பெரிய நம்பர் கொடுத்தாலும் நம்ம ஸ்கொயர் ரூட் கண்டுபிடிக்க முடியும் இந்த மெத்தட்ல. கரெக்டுங்களா? இதே போல அடுத்த கேள்வி பார்ப்போங்களேன். இதே போல அடுத்து பாருங்க 127 69ன்னு கொடுத்துருக்காங்க. கடைசியில இருந்து என்ன பண்ணும்? 2 பேர் பிரிக்கணும். 2 பிரிக்கணும். கடைசி நம்பரை பார்க்கணும். எவ்வளவு டிஜிட் கொடுத்தாலும் கடைசியில இருந்து 2 மட்டும் தான் பிரிக்கணும். கடைசி ஆளை மட்டும் தான் பார்க்கணும். 3 ஸ்கொயர் பண்ணா 9, 7 ஸ்கொயர் பண்ணா 9ன்னு கிடைக்கும். இங்க 127ன்னு கொடுத்துருக்காங்க. 127ன்றது ஸ்கொயர் நம்பருங்களா? ஆல்ரெடி இதுக்கு முன்னாடி நீங்க இதே மாதிரி மாடல்ல ஸ்கொயர் கண்டுபிடிச்சு வச்சிருப்பீங்க. கரெக்டுங்களா? அதை எடுத்து அப்படியே புரட்டி பாருங்க. 127ங்கிறது ஸ்கொயர் நம்பருங்களா? நல்லா பாருங்களேன். நீங்க ஆல்ரெடி நம்ம வீடியோ பார்த்துட்டு ஸ்கொயர் எப்படி கண்டுபிடிக்கணும் கத்து வச்சிருப்பீங்க. நோட்ஸ் மேக் பண்ணி வச்சிருப்பீங்க. இது வந்து கண்டிப்பா ஸ்கொயர் இல்ல. அப்ப இதை விட கம்மியா இருக்க ஸ்கொயர் என்ன?
121. 121ங்கிறது எதோட ஸ்கொயர் வேல்யூ? 11ஓட ஸ்கொயர் வேல்யூ. அப்ப 11 தூக்கி கொண்டு வந்து இங்க நான் போட்டுறேன். அப்போ 113 117 எப்படி பிக்ஸ் பண்ணணும்? 115 வச்சு பிக்ஸ் பண்ணணும். 115ஓட ஸ்கொயர் வேல்யூ என்ன? 132 25. எப்படி சார் கண்டுபிடிக்கிறீங்க? 11 12 மல்டிப்ளை பண்ணீங்கன்னா 132 கிடைக்கும். கரெக்டுங்களா? 132 கிடைக்கும். 5 ஸ்கொயர் பண்ணா 25. அதனாலதான் 132 25 போட்டிருக்கேன். இந்த 132 25 விட 127 69ங்கிறது பெரியவரா சின்னவரா? நீங்களே சொல்லுங்களேன். பெருசா சிறுசா? சிறுசு. அப்ப நமக்கான ஆன்சர் அப்படின்றது 113. கரெக்டுங்களா? 113. அதே போல கீழே இருக்க நம்பருக்கு பாருங்களேன். அவன் 6 வச்சு கொடுத்துருக்காங்க. கடைசி நம்பரு 6. லாஸ்ட்ல இருந்து 2 பிரிக்கணும். கடைசி நம்பரை பார்க்கணும். 6ன்னு முடிஞ்சிருக்கு. எதெல்லாம் ஸ்கொயர் பண்றப்போ 6ன்னு முடியும்? 4 ஸ்கொயர் பண்றப்போ 6ன்னு முடியும். அதே போல 6 ஸ்கொயர் பண்றப்போ 6ன்னு முடியும். 116 அப்படின்றது ஸ்கொயர் வேல்யூ. சாரி, 179ங்கிறது ஸ்கொயர் வேல்யூங்களா? கிடையாது. 12ஓட ஸ்கொயர் வேல்யூ 144. 13ஓட ஸ்கொயர் வேல்யூ 169. 14ஓட ஸ்கொயர் வேல்யூ 196. அப்ப 169ங்கிறது ஸ்கொயர் கிடையாது. அப்ப கம்மியா இருக்க ஸ்கொயர் யாரு? 169. 169ங்கிறது எதோட ஸ்கொயர் வேல்யூ? 13ஓட ஸ்கொயர் வேல்யூ. அப்போ 13 கொண்டு வந்து இங்க போட்டுறேன். இன்பிட்வீன் ஆள் யாரு? 135. 135ஓட ஸ்கொயர் வேல்யூ கண்டுபிடிக்கணும். அப்ப 13யும் 14யும் மல்டிப்ளை பண்ணும். 8 182 25 கிடைக்கும். கரெக்டுங்களா? 182 25 அப்படின்றதா நம்மளோட 135ஓட ஸ்கொயர் வேல்யூ. கரெக்டுங்களா? இந்த 182 25 விட 179 56ங்கிறது பெருசா சின்னதா? நல்லா நோட் பண்ணுங்க. இது பெருசா சின்னதா? 182 25 விட 179 56ன்றது சின்ன நம்பர். ஸோ 134 அப்படின்றதா நமக்கான ஆன்சரா இருக்கு. ஓகேங்களா? நமக்கான அடுத்து போயிடலாங்களா? இதுக்கு என்ன ஆன்சர் வரும் அப்படின்றத நீங்க கமெண்ட்ல சொல்லுங்க. அப்படியே இந்த கொஸ்டினுக்கு என்ன ஆன்சர் வரும்ன்றத கமெண்ட்ல சொல்லுங்க. இதுக்கும் என்ன ஆன்சர் வரும்ன்றத கமெண்ட்ல சொல்லுங்க. உங்களுக்காக 2 கொஸ்டின் கொடுத்துருக்கேன். அதே போல இந்த 2 கொஸ்டின் கொடுக்குறேனே, இன்னும் 2 கொஸ்டின் கூட கொடுக்குறேனே. இந்த 2 கொஸ்டினுக்கும் என்ன ஆன்சர் வரும் அப்படின்றத கமெண்ட்ல சொல்லிருங்க. ரொம்பவே சிம்பிளான டாபிக். ஸ்கொயர் ரூட் அப்படின்னா என்ன பண்ணும்? கடைசியில இருந்து 2ஆல பிரிக்கணும். கடைசியால பார்க்கணும். 2 நம்பரோ அல்லது 1 நம்பரோ கிடைக்கும். அதை வச்சுட்டு பேலன்ஸ் இருக்க நம்பரோட கம்மியா இருக்க நம்பரோ அல்லது அதுக்கு ஈக்குவலா இருக்க ஸ்கொயர் நம்பருக்கான வேல்யூ கண்டுபிடிச்சு போட்டு சென்டர்ல வர ஆள் யார் யாரு? எப்பயுமே 5 வச்சு வர்ற ஸ்கொயர் தான் சென்டரா இருக்கும். அதோட ஸ்கொயர் வேல்யூ கண்டுபிடிச்சு அதை விட பெரிய நம்பரா சின்ன நம்பரா அப்படின்றத பார்த்து ஃபைனல் பண்ணிட்டு போயிட்டே இருக்க வேண்டியதா. ஓகேங்களா? ரொம்பவே அருமையான டாபிக். இதே மாதிரி நீங்க பிராக்டிஸ் பண்ணிட்டு வந்துருங்க. அதிகமான கொஸ்டின் பிராக்டிஸ் பண்ணுங்க. இது மட்டும் பத்தாது, நீங்க நிறைய கொஸ்டின் சால்வ் பண்ண உங்களுக்கு ஸ்பீடு வந்து இம்ப்ரூவ் ஆகும்பா. ஸோ சால்வ் பண்ணிக்கிட்டே இருங்க. இதே மாதிரி அடுத்த ஒரு வீடியோட சந்திக்கிறேன். அதுவரை உங்களிடமிருந்து விடைபெறுவது நான் உங்கள் மேக்ஸ் மதன். தேங்க்யூ.